வணக்கம் நேயர்களே, தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது சௌந்தர்யாராம். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை காப்பாற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் சட்டத்தின் மூலம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி புகழாரம். அனைத்து கட்சிகளின் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பார். பாஜக மீதான குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுகவினர் மீது அண்ணாமலை குற்றம் சாட்டியிருப்பதாக RS பாரதி காட்டம். ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் பெற விளையாட்டுத்துறை சார்பில் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. அடுத்த 2 மாதத்திற்கு தடை நீடிக்கும் என்பதால் மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். 11 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியதால் பொதுமக்கள் அவதி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் பொற்கோயிலில் பைசாக்கி கொண்டாட்டம். ஏராளமானோர் பொற்கோயிலில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு. அரசுமுறை பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ராணுவ ஹெலிகாப்டரில் சென்ற ஜோ பைடனை இரவிலும் கூடி நின்று வரவேற்ற பொதுமக்கள். IPL தொடரில் கொல்கத்தாவிற்கு எதிரான லீக் போட்டி. ஹைதராபாத் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இனி விரிவான செய்திகள். திமுக சார்பில் இஸ்லாமியர்களின் இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி சென்னையை அடுத்த நீலாங்கரையில் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் MK ஸ்டாலின் பங்கேற்று இஸ்லாமிய மக்களுடன் அமர்ந்து நோன்பு கஞ்சி அருந்தினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் MK ஸ்டாலின் திராவிடக் கொள்கைகள் இந்தியா முழுவதும் பரவி வருகிறது என்று கூறினார். இந்தியாவை காப்பாற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய 3 கருத்தியலுக்குத்தான் உண்டு. இந்த 3 கருத்தியலும் ஏற்றுக்கொள்ள ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர வேண்டும். இந்த ஒற்றுமையானது தேர்தலுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுடைய எதிர்காலத்திற்காக ஏற்பட வேண்டும். அம்பேத்கரின் 132வது பிறந்தநாள் விழாவையொட்டி சென்னையில் உள்ள அவரது மணிமண்டபத்தில் உள்ள சிலைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின், அமைச்சர்கள், MP-க்கள் மற்றும் MLA-க்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். சென்னை கிண்டி ஆளுநர் மாளிகையில் அம்பேத்கர் பிறந்தநாளையொட்டி அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அம்பேத்கர் வாழ்க்கை வரலாறு குறித்து பேசிய மாணவிகளுக்கு ஆளுநர் ரவி சால்வை அணிவித்து அம்பேத்கரும் மோடியும் என்ற புத்தகத்தை பரிசாக வழங்கினார். பின்னர் பேசிய ஆளுநர் RN ரவி அம்பேத்கர் இன்றும் சட்டத்தின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றும் இந்தியா உடையாமல் இருந்ததில் அம்பேத்கரின் பங்கு அளப்பரியது என்றும் புகழாரம் சூடினார். தமிழ்நாடு மற்றும் சௌராஷ்டிரா இடையேயான தொடர்பை எடுத்து கூறும் வகையில் வரும் 17ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை குஜராத் மாநிலத்தில் சௌராஷ்டிரா தமிழ் சங்கமம் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சிக்காக மதுரையில் இருந்து குஜராத் மாநிலம் விராவல் நகருக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இந்த ரயிலை சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இருந்து தமிழக ஆளுநர் RN ரவி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்வில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உட்பட முக்கிய பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அம்பேத்கரின் பிறந்தநாளையொட்டி சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள அம்பேத்கர் மணிமண்டபத்தில் தெலங்கானா ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், கல்வி, சமூகம் ஆகியவை எப்படி இருக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு பார்வையை உருவாக்கியவர் அம்பேத்கர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் ஆளுநர்களை குறைவாக மதிப்பிட்டு பேசுவது நல்லதல்ல என்றும் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். சேலம் தொங்கும் பூங்கா பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோல் தேனி மாவட்டம் பெரியகுளம் வடகரை பகுதியில் உள்ள அம்பேத்கரின் வெண்கல சிலைக்கு முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மரியாதை செலுத்தினார். திமுக பிரமுகர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அனைத்து கட்சிகளின் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று அறிவித்துள்ளார். இதனிடையே அண்ணாமலையின் குற்றச்சாட்டுகள் அனைத்தும் ஆதாரமற்றவை என்றும் பாஜக மீதான குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுகவினர் மீது அண்ணாமலை குற்றம் சாட்டியிருப்பதாகவும் திமுக அமைப்புச் செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். கோவையை சேர்ந்த சேரலாதன் ராமகிருஷ்ணன் என்பவரிடம் இருந்து 3 லட்சம் ரூபாய்க்கு ரஃபேல் வாட்சை வாங்கியதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த வாட்ச் எனக்கு மே மாசத்துல இந்த ரஃபேல் வாட்ச் இருக்கிறது என்று கேள்விப்பட்டவுடன் சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்களை தொடர்பு கொண்டு ஜிம்சன் அவங்களுக்கு கூட இருந்து சேரலாதன் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த வாட்ச் கொடுப்பதற்கு ஒப்புக்கொண்டார். என்னுடைய கைக்கு வந்தது மார்ச் மாசத்துல வாங்கப்பட்ட வாட்ச் என்னுடைய கைக்கு வந்தது மே மாசம்.
அந்த மே மாசத்தினுடைய பில்லு, ஒரிஜினல் டெலிவரி சலான், ஒரிஜினல் ஓனர் எல்லாமே இதில் இருக்கு. வாட்ச் பில் விவகாரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு பொய்யை மறைக்க 1000 பொய் கூறுவதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி குற்றம் சாட்டியுள்ளார். அதாவது ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு, ஒரு வெகுமதியை மறைக்கிறதுக்கு, தான் வாங்கின ஒரு லஞ்சத்தை மறைக்கிறதுக்கு 100 பொய் 1000 பொய் இப்போ சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரே ஒரு இதுக்கு நாம ஒத்துக்க வேண்டியதானே, என்கிட்ட வாட்ச் இல்லை சார், இல்லை பில் இல்லை, இது இதே கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறதுல என்ன வெக்கம்னு கேட்குறேன் நான். ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் பெற விளையாட்டுத் துறையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். அதுக்காக தான் ஒலிம்பிக் வெஸ்டர்ன் வந்து தலைவர் அறிவிச்சிருக்காரு. ஸ்டேட்ல 4 ஜோனா பிரிச்சு ஒரு ஜோனுக்கும் அந்த வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு லாங் டேர்ம் ப்ரொசீஜர் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறோம். விரைவில் அதுக்கான வேலைக்கு துவங்கும். கடலில் மீன் வளத்தை பெருக்கும் வகையில் தமிழகத்தில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. இதனால் ஜூன் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு கடலுக்குள் படகுகள் செல்ல அனுமதிக்கப்படாது. சென்னை, கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சை உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த 15,000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்படும். இதேபோல் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலிலும் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. அடுத்த 2 மாதத்திற்கு தடை நீடிக்கும் என்பதால் மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் மேலும் 4 பேரை போலீசார் கைது செய்தனர். கடந்த மார்ச் மாதம் 26ஆம் தேதி பாஜக பிரமுகர் செந்தில்குமார் வில்லியனூர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டார். முன்விரோதம் காரணமாக நித்யானந்தம் என்கின்ற ரவுடி கூலிப்படையை ஏவி செந்தில்குமாரை கொலை செய்தது தெரியவந்துள்ளது. இந்த வழக்கின் முக்கிய குற்றவாளியான நித்யானந்தம் உட்பட 7 பேரை போலீசார் ஏற்கனவே கைது செய்தனர். இந்த நிலையில் கொலைக்கு உதவியதாக மேலும் 4 பேரை கைது செய்துள்ளனர். பழனி அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் உதயகுமாரை தாக்கி வீட்டிலிருந்து 100 சவரன் தங்க நகை மற்றும் 20 லட்சம் ரூபாயை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றுள்ளனர். பழனி அண்ணா நகரில் உள்ள வீட்டில் தனியாக இருந்த உதயகுமாரை முகமூடி அணிந்து வந்த மர்ம நபர்கள் தாக்கியுள்ளனர். பின்னர் அவரை கட்டிப்போட்டு கத்தி முனையில் மிரட்டி வீட்டில் இருந்த நகைகள் மற்றும் பணத்தை மர்ம நபர்கள் கொள்ளையடித்துச் சென்றனர். மருத்துவர் உதயகுமார் கூச்சலிடவே அக்கம் பக்கத்தினர் ஓடிச் சென்று அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கைவிரல் நரம்பு அறுக்கப்பட்டதால் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இக்கொள்ளைச் சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து மர்ம நபர்களை 3 தனிப்படைகள் அமைத்து தேடி வருகின்றனர். தேனி மாவட்டம் தேவாரம் அருகே மூனாண்டிப்பட்டியைச் சேர்ந்த ராணுவ வீரர் யோகேஷ்குமார் பஞ்சாபில் உள்ள ராணுவ முகாமில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்தார். அவரது உடல் டெல்லியில் இருந்து விமானம் மூலம் மதுரை கொண்டு வரப்பட்டது. அங்கிருந்த ஊர்வலமாக மூனாண்டிப்பட்டியில் உள்ள இல்லத்திற்கு உடல் கொண்டு செல்லப்பட்டது. பொதுமக்கள் அஞ்சலி செலுத்திய பின்பு யோகேஷ்குமார் உடல் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு ரங்கநாதபுரம் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. யோகேஷ்குமார் உடலுக்கு ராணுவ மரியாதை வழங்கப்படவில்லை என்று கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து யோகேஷ்குமார் உடலில் தேசிய கொடி போர்த்தப்பட்டது. சிவகாசி அனைத்து மகளிர் காவல் நிலைய மைதானத்தின் புல்வெளி திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் விரைந்து சென்று தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டு அந்த மைதானத்தில் நிறுத்தப்பட்டு இருந்த ஆயிரக்கணக்கான வாகனங்கள் தீயிலிருந்து தப்பின. தீ விபத்து சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் வள்ளநாடு அருகே வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 பேர் காயமடைந்தனர். வள்ளநாடு அருகே உள்ள தனியார் தொழிற்சாலையில் தச்சுப் பணியாளர்கள் உப்புத்தாளை கொண்டு இயந்திரத்தை தேய்த்தபோது எதிர்பாராத விதமாக தீப்பொறி ஏற்பட்டது. இதில் சிக்கி காயமடைந்த 3 பேர் பாளையங்கோட்டை அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெயிலின் டிகிரி இயல்பான ஃபாரன்ஹீட்டை தாண்டி வாட்டி வதைத்து வருகிறது. சென்னை மீனம்பாக்கம் பகுதியில் 101.48 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவானது. இதேபோல் கோயம்புத்தூரில் 101.66 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயிலும், மதுரை விமான நிலைய பகுதியில் 102.56 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், சேலத்தில் 103.64 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், திருச்சியில் 102.74 டிகிரி ஃபாரன்ஹீட்டும் வெயிலின் அளவு பதிவாகியுள்ளது. 11 இடங்களில் 100 டிகிரியை தாண்டி வெயில் சுட்டெரித்ததால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் சூலகிரி அருகே மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலத்தில் தனிநபர் எழுப்பிய சுற்றுச்சுவரை பெண்கள் இடித்து அப்புறப்படுத்தினர். நல்லகான கொத்தப்பள்ளி கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலுக்கு சொந்தமான 10 சென்ட் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து சுற்றுச்சுவர் கட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் கிராம பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட சுற்றுச்சுவரை கடற்பாறைகளால் இடித்து அப்புறப்படுத்தினர்.
ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மன் கோயிலில் படுகர் இன மக்கள் வழிபாடு செய்தனர். பின்னர் மேலதாளம் முழங்க தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி மகிழ்ந்தனர். அசாம் மாநிலம் கவுஹாத்தியில் பிஹு பண்டிகையையொட்டி பிரம்மாண்ட கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பல வண்ண உடைகள் அணிந்த 11,000க்கும் மேற்பட்ட நடன கலைஞர்கள் நடனமாடினர். நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளை பிரதமர் மோடி மற்றும் அசாம் முதல்வர் ஹிமந்தா பிஸ்வா சர்மா ஆகியோர் அலங்கார வாகனத்தில் அமர்ந்து அரங்கை வந்தபடி பார்த்து ரசித்தனர். தொடர்ந்து நடத்தப்பட்ட லேசர் கண்காட்சியும் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, பிஹு பண்டிகை அசாம் மக்களின் ஆன்மா மற்றும் இதயத்தை போன்றது என்று பெருமிதம் தெரிவித்தார். காங்கிரஸ் எம்பி பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட ராகுல் காந்தி டெல்லியில் அவருக்கு ஒதுக்கப்பட்டு இருந்த அரசு பங்களாவை காலி செய்துள்ளார். அரசு பங்களாவை காலி செய்ய வேண்டும் என்று மக்களவைச் செயலகம் உத்தரவிட்டு இருந்த நிலையில் 12 துக்ளக் லேன் அரசு பங்களாவில் இருந்த பொருட்கள் எல்லாம் ஒரு ட்ரக் வண்டியில் ஏற்றப்பட்டு 10 ஜன்பத் சாலையில் உள்ள சோனியா காந்தியின் வீட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டது. நாட்டின் மிக உயரமான 125 அடி அம்பேத்கர் சிலையை தெலங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர ராவ் திறந்து வைத்தார். அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி ஹைதராபாத்தில் உள்ள ஹுசேன் சாகர் ஏரிக்கரையில் 125 அடி உயர அம்பேத்கர் சிலை அமைக்கப்பட்டது. 50 அடி உயர பீடத்தின் மீது அமைக்கப்பட்டுள்ள 125 அடி அம்பேத்கர் சிலையின் மொத்த எடை 474 டன் ஆகும். இந்த சிலை 146 கோடியே 50 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படைகளின் முன்னாள் தலைமை தளபதி பிபின் ராவத்தின் உருவச்சிலை உத்தரகண்ட் மாநிலம் டேராடூனில் நிறுவப்பட்டுள்ளது. கனாக் சவுக் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள 9 அடி உயர உருவச்சிலையை உத்தரகாண்ட் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ராணுவ உயர் அதிகாரிகள், பிபின் ராவத் குடும்பத்தினர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆந்திர மாநிலம் விஜயவாடா நகரில் லாரி ஒன்று நிலை தடுமாறி கவிழ்ந்து விபத்துக்கு உள்ளானது. மாம்பழங்களை ஏற்றிச் சென்ற அந்த லாரி பென் சர்க்கிள் பகுதியில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டிருந்தபோது கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஒரு சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். படுகாயமடைந்த லாரி ஓட்டுநரும் கிளீனரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த விபத்தால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. விபத்துக்கு உள்ளான லாரியை அப்புறப்படுத்தும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டனர். பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் பொற்கோயிலில் பைஷாக்கி கொண்டாட்டத்தையொட்டி விளக்குகள் ஏற்றி வழிபாடு செய்யப்பட்டது. வண்ணமயமான வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கொல்கத்தாவில் உள்ள காலிகாட் கோயிலில் வங்க புத்தாண்டையொட்டி வழிபாட்டில் ஈடுபட்டார். இதேபோல் மேற்கு வங்க மாநிலம் சென்றுள்ள மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கொல்கத்தாவில் உள்ள தக்ஷிணேஸ்வரர் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அரசுமுறை பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது தூரத்து உறவினர்களை சந்தித்து பேச பலினா நகருக்கு சென்றார். ராணுவ ஹெலிகாப்டரில் சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை இரவிலும் ஏராளமான பொதுமக்கள் கூடி நின்று உற்சாகமாக வரவேற்றனர். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவிற்கு எதிரான லீக் போட்டியில் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. கொல்கத்தாவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ஹைதராபாத் அணி 20 ஓவர்களில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 228 ரன்கள் குவித்தது. ஹைதராபாத் வீரர் ஹாரி ஃபரூக் சதம் அடித்து அசத்தினார். பின்பு பேட் செய்த கொல்கத்தா அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 205 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 23 ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி வெற்றி பெற்றது. ஐபிஎல் தொடரில் இன்று 2 போட்டிகள் நடைபெறவுள்ளன. பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் பிற்பகல் 3:30 மணிக்கு தொடங்கும் 20வது லீக் போட்டியில் பெங்களூரு மற்றும் டெல்லி அணிகள் மோதுகின்றன. இதைத் தொடர்ந்து லக்னோவில் உள்ள அடல் பிகாரி வாஜ்பாய் மைதானத்தில் இரவு 7:30 மணிக்கு தொடங்கும் 21வது லீக் போட்டியில் லக்னோ மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதுகின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை காப்பாற்ற ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு. அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி அவரது சிலைக்கு தலைவர்கள் மாலை அணிவித்து மரியாதை. அம்பேத்கர் சட்டத்தின் மூலம் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பதாக ஆளுநர் ஆர்.என். ரவி புகழாரம். அனைத்து கட்சிகளின் ஊழல் பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவிப்பார். பாஜக மீதான குற்றச்சாட்டுகளை திசை திருப்ப திமுகவினர் மீது அண்ணாமலை குற்றம் சாட்டியிருப்பதாக ஆர்.எஸ். பாரதி காட்டம். ஒலிம்பிக்கில் தமிழக வீரர்கள் பதக்கம் பெற விளையாட்டுத்துறை சார்பில் நடவடிக்கை. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் நள்ளிரவு முதல் மீன்பிடி தடைக்காலம் அமலுக்கு வந்தது. அடுத்த 2 மாதத்திற்கு தடை நீடிக்கும் என்பதால் மீன்களின் விலை அதிகரிக்க வாய்ப்பு. தமிழகத்தில் தொடர்ந்து சுட்டெரித்து வரும் கோடை வெயில். 11 மாவட்டங்களில் வெயில் 100 டிகிரியை தாண்டியதால் பொதுமக்கள் அவதி. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸ் நகரில் உள்ள சீக்கியர்களின் பொற்கோயிலில் பைசாக்கி கொண்டாட்டம். ஏராளமானோர் பொற்கோயிலில் விளக்குகள் ஏற்றி வழிபாடு.
அரசுமுறை பயணமாக அயர்லாந்து சென்றுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். ராணுவ ஹெலிகாப்டரில் சென்ற ஜோ பைடனை இரவிலும் கூடி நின்று வரவேற்ற பொதுமக்கள். ஐபிஎல் தொடரில் கொல்கத்தாவிற்கு எதிரான லீக் போட்டி. ஹைதராபாத் அணி 23 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன.